பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன ஜீவா இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, நீ அவங்க கூட இருந்தா என் கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது? எவ்வளவு இடம் நல்லா இருக்கு. அதுக்கு ஓ, என் கூட சீக்கிரம் வா. எதுக்கு? அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு வந்த வா. டேய் என்னடா பண்ற? இங்க நம்ம ஜாலியா இருக்க வந்திருக்கோம்டி. அததான சொல்றீங்க, நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் எல்லாத்து கூடயும் சேர்ந்து. வானா வா. டேய் தண்ணிக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்த? பின்ன இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? தேடி தேடி கண்டுபிடிச்ச இந்த இடத்த. நேச்சுரலா அழகா காத்து. அப்பப்பா, நீ நைட் எங்க கூட தான் இருந்த, இப்படி ஒரு இடத்தை எப்ப கண்டுபிடிச்ச? அதெல்லாம் உன் ஜீவா கண்டுபிடிச்சிருப்பான். தெரியுது நல்லாவே தெரியுது. ஆனா சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா தான் இருக்கு. உனக்காக தாண்டி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். இது என் அண்ணன் கிட்ட சொல்லிருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா உன் ஜீவா கண்டுபிடிச்ச மாதிரி இருக்குமா? இல்ல, இதை விட பெஸ்டா இருக்கும் என் அண்ணன் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. வச்சுக்கோ, எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். அப்பனா நீ எப்போதுமே எனக்கு ரெண்டாவதாதா. சரியான ஆள்றி. நானும் உன்னை ஃபர்ஸ்ட் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ மட்டும் என்ன ரெண்டாவது ஆளுங்கிற. நான் அப்படிதான்ப்பா சொல்லுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். எனக்கு என் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் மட்டும் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு வரப்போற புருஷன். அப்புறமா இடம் சூப்பரா இருக்கு. இடம் சூப்பரா தான் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன? போட்டோ எடுக்கலாமா? ஏன் ஃப்ரேம் போட்ட மாட்டியா? நம்ம ரூம்ல மாட்டலாம்ல. நம்ம ரூம் இல்ல, ஏ ரூம் ஓ ரூம். சரி விடு, பிற்காலத்துல என் ரூமுக்கு நீ வருவல்ல. போடா. ஏமா? இடம்லாம் சூப்பரா தான் இருக்கு, இல்லன்னா சொல்லல. ஆனா தனியா இருக்கிறது பயமா இருக்கு. நான் உன் கூட இருக்கேன்டி. அதுதான் சார் பயமா இருக்கு. பேசிக்கலி நான் ரொம்ப நல்ல பையன். நீ நல்ல பையன். நீ சத்தியமா நல்ல பையன் தான். சின்ன வயசுல இருந்து உன் கூட வளர்றேன்டா, எனக்கு தெரியாதா நீ நல்ல பையனா கெட்ட பையனானு? சின்ன வயசுல இருந்து கூட வளர்றேன், நான் நல்ல பையனான்னு என்னன்னு உனக்கு தெரியல. நீ கெட்ட பையனா கெட்ட பையன் தான். நான் கெட்ட பையங்கிற? ஆமா. இரு வரேன். என்ன பண்ற? கெட்ட பையன் லவ்வரே சொல்லும் போது கெட்ட பையன் ஆக வேணாமா? நான் பாட்டுக்கு அமைதியா உனக்கு இந்த இடத்த காட்டணும் தானே கூட்டிட்டு வந்தேன். இதனடா என்னமோ கெட்ட பையங்கிற மாதிரி பேசுன. இப்ப புரியுதா நீ கெட்ட பையனு? நல்ல பையனா இருந்தவன நீ மாத்திட்ட. அப்போ நீ ஏன் மேல பழி போடுற? பேசிக்கலி அதான் உண்மை. சும்மா இருந்தேன்னா நீ தானே இது பண்ண. நான் என்னமோ வேணும்னே பண்ற மாதிரி நான் கெட்ட பையன் அப்படின்னு. நீ இல்லனாலும் கெட்ட பையன் தான்டா. அன்னைக்கு அத்தை வரும்போது டார்லிங் அப்படின்னு பேசினியா இல்லையா? வேணும்னே ஹக் பண்ணல. அதான் அத்தை யூஸ் பேத்துறதுக்காக சொன்னேன். அதுக்கு நீ என்ன கெட்ட பையனா முடிவு பண்ணிருவ. ஆமா, எனக்கு நீ பக்கத்துல வந்தாலே கெட்ட பையன் தான். ஓ, அப்ப நான் பக்கத்துல வந்தாலே நீ கெட்ட பையன் தான். பக்கத்துல வந்தாலே கெட்ட பையனா? இப்ப கிஸ்லாம் கொடுத்துருக்க. நீ வாங்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டீங்க சார். என் அண்ணனை மட்டும் ஒரு கால் பண்ணி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நீ அண்ணனோட பேச்ச முதல்ல விடு. ஏன்? உனக்கு அவனை பத்தி நான் முழுசா தெரியல. அண்ணன் ரொம்ப நல்ல பையன். ஓ அப்படியா? பாத்துக்கலாம். உனக்கு தெரியாதுல இன்னைக்கு அந்த ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு. தெரிஞ்சா உனக்கே தெரியும். என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல. உனக்கு ஏதாவது அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா சௌமியா கிட்ட கேளு. ஏன்? நீ ஒரு அண்ணனடா. என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சிக்கு நான் ஒரு நல்ல அண்ணனா தான் இருக்கேன். அத நீங்களா சொல்லிக்கோங்க சார். மனசுல கண்டிப்பா அன்பு இருக்கா, நான் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்? இந்த அண்ணனை எப்ப கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சாச்சு. என்ன அரமண்டல் எப்பயோ கண்டுபிடிச்சதா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அத நானே என்ன கன்ஃபார்ம் பண்ணல உன்கிட்ட சொல்லி. ஓ, நீ எப்படி வரியா? ஓகே. எப்படியும் வரலமா, நேரா தான் வரேன். கோவிலுக்கு வந்திருக்கோம். அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. ஆபீஸ்ல இருந்து வேற எல்லாரும் வந்திருக்காங்க. அதுக்கு இல்ல, இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறேன். இல்லம்மா, எல்லாரும் வந்திருக்காங்க. கோவில பொங்கல்லாம் வச்சிருக்காங்க. ஏன் பொங்கல் வேணுமா? அதெல்லாம் கேட்காமலே வந்துரும். கேட்காம ஒண்ணு வரவே வரமாட்டேங்குதே. என்னது? அது உனக்கே நல்லா தெரியும். எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மளோட மேரேஜ பத்தி பேசிடலாமா? கால்ல செருப்பு தான் இருக்கு, அது இனிமே கால்ல இருக்காதே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமா உனக்கு காசு இல்லையா? அதெல்லாம் இருக்கு, ஆனா இப்ப வேணாம். ஏன்? அதான் அன்னைக்கே சொன்னனே, உங்க சௌமியா எப்போ எங்க அண்ணனுக்கு ஓகே சொல்றானோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப அது இந்த வருஷத்துல முடியாது. அப்போ உங்க தங்கச்சி ஓகே சொல்ல மாட்டாங்கறீங்க? அப்படியெல்லாம் இல்ல. ஓகே சொல்லிடுவா, நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. முடியாது. ஏமா? எல்லாரும் வந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணா நல்லதா இருக்கும். இப்பவே அம்மாவை தாலி எடுத்து கொடுக்க சொன்னா தாலி எடுத்து கொடுக்க போறாங்க. அப்புறம் உன் கழுத்துல தாலி ஏறிடும். என்ன சொல்ற? ஒன்னும் சொல்லல, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேன். ஏன் என்ன லவ் பண்ணலையா? லவ் பண்ணல. என்னடி ஒரே வார்த்தையில சொல்லிட்ட? சரி, என்ன இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம்? அது என்ன காரணம் சொல்லு. இல்லம்மா சொல்றேன், எல்லாரும் வந்திருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. சரி ஓகே, நீ ஏன் வேணாங்கற? அது கொஞ்ச நாள் காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இதெல்லாம் பொய்யான ரீசன் எனக்கே தெரியும்.
சத்தியமா அதான் உண்மை. இல்ல இது போய் என்னோட லவ்வர் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியாதா? சரி உனக்கே இப்ப இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற? சரி ஓகே, எனக்கு 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, நீ ஏன் வேணாங்கிற? வேணாம்னு சொல்றதுக்குலாம் ஒரு காரணம் வேணுமா? லூசு, வேணாம்னு சொல்றதுக்கு தான் காரணமே வேணும். இப்போதைக்கு கல்யாணம் வேணாமே. என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கு, அது நிறைவேறிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லு என்ன ஆசைன்னு சொன்னீங்கன்னா இந்த ஜீவா நிறைவேத்துவேன். அது உங்க தங்கச்சி நிறைவேத்தினாலே போதும். அப்படி என்ன ஆசை? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது ஜீவா. அதெல்லாம் எனக்குள்ள மட்டும்தான். அது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உங்ககிட்ட தாலி வாங்கி கட்டிக்கிறேனே. நீ கட்ட வேணாமா, நான் கட்டி வர்றேன். சரி ஏதோ ஒண்ணு போங்க. அப்படி என்னதான் ஆசை சொல்லலாமே. இல்ல எனக்கும் சௌமியாவுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் ஆகணும். ஏமா உனக்கு இப்படி ஒரு ஆசை? இங்க போனாலும் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். 2 பேத்துக்கும் ஒரே நாள்ல கல்யாணம்னா எனக்கு ஹாப்பி தானே. எனக்கு இது ஒரு சின்ன ஆசை. எனக்கும் அவளுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் ஆகணும். இது உன்னோட ஆசையா அவளோட ஆசையா? 2 பேத்தோட ஆசைன்னு சொல்லலாம். எனக்காக இதை நிறைவேற்றி வைக்க முடியுமா? தாராளமா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பயம்? உன் காதலி சொல்றா நிறைவேற்றி வைக்காம இருப்பேனா? கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுவேன். பாக்கலாம் சார் பாக்கலாம். நிறைவேற்றி வைங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இது சின்ன ஆசைதான். கண்டிப்பா என் காதலிக்காக நிறைவேற்றுறேன். எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? கூடிய சீக்கிரத்துல. உன்னோட ஆசையோட சேர்த்து நம்ம கல்யாணமும் நடக்கும். கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். சூடும் போல கரையிற உன்னால, காத்துல சூடும் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரம் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு, சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போ? போலாமா ஜீவா? போலாமே. அம்மா எல்லா வேலையுமே நீயே பாக்குறியே, உனக்கு டயர்டா இல்ல? நம்ம ஃபேமிலி நம்ம வேலைன்னு பார்த்தா எப்படி டயர்டா இருக்கும்? வேலையே செய்ய வேணாம்னு சொன்னாலும் இழுத்து போட்டு செய்யற. அதுக்கு நத்திங்லேவே எல்லா வேலையும் பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? எப்படி உன்னால மட்டும் ஷாயவோ கவனிக்கிற, ஹரியவோ கவனிக்கிற, அப்புறம் வேலையை பாக்குற எப்படி? அது இல்லாம இடையில என்னையும் பாத்துக்கிற, எல்லாத்தையும் நீ பாத்துக்கிற. ஏதாவது சின்ன சின்ன வேலையாவது எனக்கு கொடுக்கலாம்ல? நீங்க முதல்ல எனக்கு வேலையை கம்மி பண்ணாலே போதும். காஃபி ஊத்துனா நீங்களே தொடச்சிக்க பழகிக்கிட்டாலே போதும். ஏதோ ஒண்ணு என்கிட்ட வைக்கணும்னே வச்சிருவியே. நீங்க தானே கேட்டீங்க. இன்ன வரைக்கும் டயர்டா இருக்கு, என்னால வேலை செய்ய முடியலன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது. சொல்ற மாதிரி நீங்க என்ன வச்சுக்கலாம்ல. சும்மா லைட்டா ஒரு மாதிரி இருந்தாலே காலம்தி வரதுல இருந்து எல்லாம் பண்ணுவீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் நான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நைட் 12 மணி ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணி முழிச்சிருப்பேன் சாப்பிடாம. நீங்க தயவு செஞ்சு கம்பெனியை மாத்துங்க. அந்த கம்பெனி எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்? 12 மணி ஆகுது நீங்க வரதுக்கு. எனக்கு என்னமோ உங்களுக்கு நிறைய வொர்க் கொடுக்கற மாதிரியே இருக்கு. ஒரு மேனேஜரா இருந்த ஒர்க் இருக்கதாண்டி செய்யும். உனக்கு கோவம் வரலையா நான் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு? அந்த கம்பெனி இருக்கும் போது ஏன் அங்க வேலை செய்யாம அங்க வேலை செய்யறேன்னு உனக்கு தோணல? ஏன்னா அஜித், நமக்கு பிடிச்ச வேலையை தானே நம்மளால செய்ய முடியும். அது சொந்த கம்பெனியா இருந்தாலுமே நமக்கு பிடிச்சது தானே செய்ய முடியும். சௌமியாவை கம்பல் பண்ணி தானே ஆபீஸ்க்கு தரட்டி விட்டீங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டாஃபா இருக்கா. உங்களுக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அதுதான் நீங்க செய்வீங்கன்னு. அதனால என் புருஷனுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன். என் புருஷனுக்கு பிடிக்கிறத நான் செய்வேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வேலைக்கு போயிட்டு இருந்த, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஏன் வேலைக்கு போறது இல்ல? ஏன்னா எனக்கு என் புருஷனை பத்திரமா பாத்துக்கணும். உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கா? நம்ம லவ் பண்ணும்போது நீ ஆசாசியா அந்த கம்பெனிக்கு தேடி தேடி நீ அந்த வேலைக்கு போன. அவர்கிட்ட எல்லாம் வேண்டுவேன் எனக்கு இந்த கம்பெனில வேலை வேணும்னு. இப்ப ஏன்? நான் இப்ப எனக்கு அந்த கம்பெனி பெருசா தெரிஞ்சுச்சு. இப்ப என் புருஷன் தான் பெருசா தெரியறான். கேட்காமலே எல்லாத்தையும் நீங்களே செய்றீங்க. நான் காசு கேட்டாலுமே நீங்க கொடுத்துறீங்க. இந்த கேள்வி கேட்காம இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இல்ல நான் வந்தனால தானே உன் வேலையை விட்டுட்ட. ஐயோ புருஷா, நீ அப்படி நினைச்சிட்டா அது தப்பு. எனக்கு உன்னை பத்திரமா பாத்துக்கணும், நம்ம குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும், நம்ம ஃபேமிலி கூட ஜாலியா இருக்கணும். பேசாம நீ வேணா ரிட்டர்ன் வேலைக்கு போறியா? என்னாச்சு, நான் வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு யூஸ் ஆகும்ல. ஏன் அஜித், என்ன விட்டுட்டு போறதுல ஏதாவது ஐடியா இருக்கா? நான் சாகுற வரைக்கும் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். இல்ல சொல்றேன், எனக்காக எல்லாத்தையும் நீ விட்டு தர. உனக்காக நான் இந்த சின்ன விஷயத்த கூட விட்டு தர மாட்டேனா? ஐயோ அஜித், நீங்க எல்லாமே விட்டு கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இப்ப எனக்கு வேலைக்கு போறதுல மூட் இல்ல. உங்க கூட குழந்தைங்க கூட எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை இருக்கு. சாய் குட்டி ஹரியெல்லாம் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா பாசம் அப்பா பாசம்லாம் ரொம்ப முக்கியம். 2 பேரும் வேலைக்கு போனோம்னா 2 பேத்தையும் நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால இவங்கள விளையாடட்டும், அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். இப்பயும் சொல்றேன், நீ எனக்கு கிடைச்சதுக்கு அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நீ கிடைச்சதுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க சண்டை போகும்போது நான் உங்ககிட்ட பேசுறது, நான் சண்டை போட்டா நீங்க வந்து சமாதானப்படுத்துறது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுக்கறனால கண்டிப்பா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஹரியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். எனக்கு பிடிச்ச ஜாப்புக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா நான் போவேன். இவங்கள கொஞ்சம் விளையாட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் எதுவும் கேட்க வேணாம், ஓகேவா?
ஓகேடி ஓகே. வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லி அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே வாலிபங்களோடும் இவ்ளோ சூப்பரா இருக்கு இடம்லாம். இப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சொர்க்கத்திலே வாழ்ந்த மாதிரி இருக்கும். இப்படி நேச்சுரலான காத்து அப்பப்பா முடியல. எவிட்ட போறதுனால நம்மளால முடியாது போல. ஆனா சூப்பரா இருக்கு இடம்லாம். இந்த மாதிரி இடத்துல வாழ்றவங்களுக்குலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இடம்னா சூப்பர் தான்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இடத்துல குடிசை வீட்ல இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம கோவிலுக்கு வந்த மாதிரி ஆச்சு, எல்லா இடையும் சுத்தி பார்த்த மாதிரி ஆயிருச்சு. எல்லா இடமும் சூப்பர் தான். லூசு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? என்ன பயமுறுத்தி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? பயன்படுத்தணும்னு நினைச்சா நீ பயப்பட மாட்டேன்னு நினைச்சேன், பயந்துட்டியே. இவ்ளோ வெயில யாருக்காச்சும் இடி இடிக்குமாமா? எனக்கு இடிக்குதுடா. லூசு லூசு, ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? கீழே விழுந்து எடுப்பு எடுத்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? தூக்கிட்டு போக நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கும், மிஸ் ஆயிருச்சே. கொன்று வேண்டாம் நானு. ஜஸ்ட் மிஸ், நீ மட்டும் பிடிக்கலனா கீழே விழுந்திருப்பேருமே. அதுதான் விழுகல விடு. உன்னால தான் இருமே விழுகவே போனேன். காலங்கத்தால சொட்ட வெயில்ல இடி இடிக்குமாமா? நீ எப்படி நம்பினதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. தனியா நின்னுட்டு இருந்தே பயப்படுத்தலான்னு பார்த்தா அது ஒரு தப்பா? எருமை தப்புதான்டா. என்ன திட்டுற? அப்புறம் நீ பண்ண வேலைக்கு திட்டாம சிரிச்சுக்கிட்டே என்னடா பண்றேன்னா கேட்க முடியும்? மூஞ்சி நல்ல பாக்க சதிக்கல. நீ பாக்கிறதுக்காக இந்த மூஞ்சி நான் வச்சிருக்கல. ஓ அப்படி? ஆமாடா. அறிவு கெட்டவனே, கொஞ்சம் கூட அறிவு இல்ல. போதும் போதும்டி, இப்படியா திட்டுவ? அந்த உன்னை விடல, அப்புறம் என்ன இப்படி கத்துற? அப்ப என் இடுப்பு உடைச்சிருந்தா நீ நல்லா பல்ல காட்டிட்டு இருந்திருப்பா தானே? கன்ஃபார்மா? அடிச்சேன் வைடா. அறிவே இல்ல கொஞ்சம் கூட. பைத்தியம் மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க வேண்டியது. இது தேவையில்லாத வேலைடி, தேவையான வேலை அவ்வளவுதான். உன்னை தேடியெல்லாம் நான் வந்தல, என்ன சொல்லணும்? உன் கண்ணுல படக்கூடாதுன்னு தான் இவ்ளோ தூரம் வந்த. நீ இங்கே வந்துட்டியா? இந்த ஜென்மத்துல என் கண்ணை விட்டு உன்னால விலக முடியாதுமா. எப்படி நான் இங்க இருக்கேன்னு தெரியும்? நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையே இங்க போறேன்னு. என் உண்மையில வந்து சௌமியா அங்க இருக்கா போடான்னு சொன்னுச்சு. சொல்லு நல்லா சொல்லு. எருமை கொஞ்சம் கூட அறிவில்ல. எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? அத ஹார்ட் பீட் துடிக்கிறதுலே தெரியுதுமா. வெளியில மட்டும்தான் வீராப்பு, உள்ளுக்குள்ளார அவ்வளோ பயம் போல. பைத்தியம் இடி இடிச்சா எல்லாத்துக்கும் பயமா தான் இருக்கும். நானும் சொல்ல மாதிரி நிப்பனே. இந்த மாதிரி காட்டு எருமைக்கெல்லாம் அது தெரியாதுடா. ஆமாமா, இடி உங்க மேல மட்டும்தான் பாயும், எங்க மேல எல்லாம் பாயாதுல. பாஞ்சாலும் உனக்கெல்லாம் தெரியாது எருமை. ஒரு நிமிஷத்துல என் ஹார்ட் பீட் நின்றுக்கொண்டா. அதெல்லாம் நான் போகிற வரைக்கும் உன்னோட ஹார்ட் பீட் நிக்காதுப்பா. அது வந்து சொல்லிட்டு இருக்குல்ல, அன்பு போகிற வரைக்கும் ஹார்ட் பீட் நிக்கவே நிக்காதுன்ட்டு. உன்னோட இதயமே என்கிட்ட இருக்குடி. ஏதாவது சொல்லிடுவ. பஞ்ச் ஸ்டைல கடிச்சு விட்டுட்டு இருந்தனா? இது பஞ்ச் ஸ்டைல இருக்குல்ல, உண்மை. அண்ணா கட்டி ஓடிடு சும்மா. உண்மையா உண்மை. என் ஹார்ட் இவன்கிட்ட இருக்கா. நான் எப்படா உயிர் வாழ்வேன்? அதான் என் ஹார்ட் உன்கிட்ட இருக்கு. ஏன்டா இப்படி படுத்துற? இப்படி கழுத்து இருப்பேன்னு சொல்லிதான்டா தனியா வந்த. ஏன்டா இங்க வந்து என்ன உயிரை வாங்குற? இருக்கும் இடமெல்லாம் நானும் இருக்கணும்ல. அப்படியா? எங்க இருந்தாலும் நீ என் கூட இருப்ப. ஆமா. லூசு, என் பெட்ரூம்ல இருக்கும்போது கூட நீ இருப்பியா? தாராளமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடி நிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கலாம்ல. ஏன்னா என் பெட்ரூம் தான் உன்னோட பெட்ரூம். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. பஞ்ச் ஸ்டைல கடிச்சு விட்டுட்டு இருக்க காலையில இருந்து. ஆறுல இருந்து உனக்கு என்னடா ஆச்சு? பஞ்ச் ஸ்டைல கடிச்சு விட்டுட்டு இருக்க. உன் கூட வாழணும், உன்னை சம்மதிக்க வைக்கணும்னா இப்படி எல்லாம் அடிச்சு விடணும் தான். இந்த ஜென்மத்துல நான் உன் கூட சேர மாட்டேன்டா. கனவுல கூட நீ நினைச்சுக்காதடா. பாக்கலாம். இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மமும் நீ எனக்கு மட்டும்தான். போடா, ஏதாவது சொல்லிடுவேன்டா. கைய விடுறா. விட்டா விழுந்துருவ. விட்டா விழுந்துட்டு போற விடு. விட்டா கீழே விழுந்துருவேன்னு சொல்லல, என் மயக்கத்துல நீ விழுந்துருவ. இவனுக்கு என்னதான்டா ஆச்சு? காலையில இருந்து பஞ்ச் ஸ்டைல அடிச்சு விட்டுட்டு இருக்க. ஏச்சி விடு. உன்னெல்லாம் வச்சு நான் சமாளிக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுறணும் போலடா. நீ ஏமா என்ன சமாளிக்கிற? என்ன எங்க போனாலும் பின்னாடியே வந்தா? அது ஒண்ணும் இல்ல, என் காதல உன்கிட்ட தெரிவிக்கலாம் தான். உன் மண்ணங்கட்டி காதல எனக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லடா. நீ உன் மனசுக்குள்ளாரே வச்சுக்கோடா. எந்த காதலையும் மனசுக்குள்ள வைக்க கூடாதுமா, வெளிப்படையா சொல்லிடணும். அப்புறம் சொல்ல முடியாத டைம் போயிரும். அப்ப என்ன நினைச்சாலும் நம்மளால நம்ம காதல சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது.
இந்த மாமா நான் சொல்றேன். என்ன என்னங்க சொன்ன? இந்த எருமை கிட்டலாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டா. ஓ அப்படியா? எனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அது எனக்கு தெரியும் உனக்கு அவசியம் இல்லைன்னு. சாரி நனைஞ்சிருச்சு பாரு, போய் மாத்திட்டு வா. இதோடய இருந்தா அப்புறம் காய்ச்சல் வந்துரும். போ. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. பேசாம அழகா நின்னு நான் பாட்டுக்கு அங்கிட்டு வந்திருப்பேன். இல்லன்னா மட்டும் சாரி நனைஞ்சிருக்காது. ஆமா நனைஞ்சிருக்காது. சரி சரி போ. உன்டால மனுஷன் பேச முடியுமா? அப்போ நீ மனுஷன் கிடையாது. நான் மனுஷன் கிடையாது, தேவதை. தேவதை? தேவதைக்கு அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் அர்த்தம் தெரியும்டா. நான் போகணும். உன்கிட்ட எல்லாம் வெட்டி நான் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஆமாம்மா மேடம், எங்க கிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இருக்குமா? அதான் இல்லன்னு சொல்லிட்டால கிளம்பு. நீ ஒண்ணு கிளம்ப வேணா, நான் கிளம்புறேன். கூடிய சீக்கிரம் என் காதல் உனக்கு புரியும் சௌமியா. புரிய வைப்பேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது நான் உன் கூட சேர்ந்துருவேன். கண்டிப்பா சேருவேன். இந்த ஃப்ளீட் ஒழுங்காவே நிக்க மாட்டேங்குது. யாராச்சும் இருந்தா வச்சு கூப்பிடலான்னு பார்த்தா யாரையும் காணோம். கோவிலுக்கு போற இந்த பூவை எடுத்துட்டு வந்துருன்னு மட்டும் சொல்லிட்டு போவாங்க. யார் எனக்கு ஃப்ளீட் எடுத்து வர்றது? ரூம் லாக்ல தானடா இருந்துச்சு. இப்ப எதுக்குடா நீ வந்த? ஓ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு அதான் உதவி பண்ணலான்னு. நீ ஒரு மண்ணங்கட்டிய புடுங்க தேவையில்ல. வெளியில கிளம்பு. வெளியில கிளம்புன்னு சொன்னேன். நீ என்ன கத்துனாலும் இங்க இப்ப யாரும் வரப்போறது இல்லம்மா. நான் கத்த போறேன்னு சொல்லவே இல்லையே. ஓ மேடமுக்கு அவ்வளோ தைரியம். இப்ப எதுக்கு உள்ளார வந்த? சும்மா உன்னை பாத்துட்டு போலான்னு. பாத்துட்டு எல்லாம் கிளம்பு. அவ்வளோ சீக்கிரம் நீ மறந்துடாதம்மா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவ்வளவு பெருசாலாம் நீ ஒண்ணும் செய்யல. அதனால கிளம்பு. இன்னும் திருந்தவே இல்ல. இதான் சாரி கேட்டனே. நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ சாரி கேட்டா விட்டுருவியே. அப்படி நான் சொன்னனா? இல்ல நானும் கேக்குறேன் அப்படி நான் சொன்னனான்னு கேக்குறேன். இல்ல எனக்கு புரியல. இப்ப எதுக்கு நீ இப்ப என் ரூமுக்கு வந்திருக்க? சேச்சா ரொம்ப தப்பால நினைக்காத. நானும் கொஞ்சம் நல்ல பையன் தான். உன் நல்ல பையன் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நல்ல பையனா கெட்ட பையனான்னு எனக்கு தெரியும். அதனால நீ சொல்லாத. இப்ப கிளம்ப போறியா இல்லையா? அட உண்மையாலுமே உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இதான் சொல்லிருக்கியே சாரி கேட்டா விட்டுருவேல. அப்புறம் என்ன? இப்ப நான் எதுவும் பண்ண போறது கிடையாது உன்னை. சேச்சா நான் எதுவும் பண்ணல வரல. நீ எனக்காகலாம் பயப்பட வேணாம். நான் பயப்படுறேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் எதுக்கு இப்படி ஒரு கேவல கெட்டவனை பார்த்து பயப்படணும்? பயந்துருந்தா நான் எப்பயும் கத்திருப்பேன். ஓகேவா? நீ என்ன கத்துனாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க. அது இல்லாம நீ ஒரு ஏழை வீட்டு குடும்பம். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஓ நீ இன்னும் அதை நம்பிட்டு இருக்கியா? நீ இன்னும் மனசுக்குள்ள பணக்கார குடும்பம்னு நினைச்சிட்டு இருக்கியோ? சே அப்படிப்பட்ட பொண்ணு நான் கிடையாதுப்பா. இன்னும் மாறல பத்தியா? உன்னை மாற வைக்கவும் முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீ ஒரு கிட்ட பையன் எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லணும்னு பாக்க நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கடி. செம்ம அழகா இருக்க. அடி வாடி நாட்டுக்கட்ட அடி வாடி நாட்டுக்கட்ட நீ ரூமை விட்டு போலன்னு வச்சுக்கோயே, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். என்னை பத்தி நீ ஒன்னும் வர்ணிக்க தேவையில்ல. கிளம்பு. என்னை பார்த்து யாரு சொல்லணுமோ அவங்க சொல்லிக்குவாங்க. கிளம்பு. முதல்ல பெர்மிஷன் இல்லாம வந்ததே பெரிய தப்பு. இதுல வந்து பேசுறியா பேச்சு? நான் வேணா உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு புண்ணாக்கு நீ சொல்ல தேவையில்ல. கிளம்பு. இன்னைக்கு நைட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்புடா. இவ்வளவு நேரம் உன்ன ரூம்ல நிக்க வச்சதுல பெரிய தப்பு. கிளம்பு. போனா போதும் நிக்க வச்சல என்ன சொல்லணும்? உனக்கு அவ்வளோ தைரியமா? கூட ஏழை விட்டு குடும்பம் ரொம்ப இது பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். எதையாவது தூக்கி அடிச்சாலும் அடிச்சிருவா ஓடிடு. இருக்க கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓடு. தயவு செஞ்சிடுமே என் மூஞ்சில கூட முடிச்சிடாதடா. அந்த ஆபீஸ்ல அடுத்து உனக்கு வேலை இருக்காது. கிளம்பு. கிளம்புடான்னு சொன்னவன நானு. உனக்கு என்ன புரியல? சரி விட, நான் கிளம்பிடுறேன். வரமா சௌமியா? ஏச்சி கிளம்பு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அம்மா ஏன் சாரிய மாத்தி இருக்க? அது ஒன்னும் நாங்க ஆத்தங்கரையில நின்னுட்டு இருந்தேனா கீழே விழுக போயிட்டாதான். கீழே விழுக போயிட்டு என்னாச்சு? அது ஒன்னும் கீழே விழுக போனா அன்பு பிடிச்சிட்டான். ஓ சரி ஓகே. அதுக்கா இப்படி சோகமா இருக்க? இல்ல அதுக்கெல்லாம் இல்ல ஸ்னேகா. ராஜேஷ் ரூமுக்கு வந்தான். அவன் எதுக்கு நீ ரூமுக்கு வந்தான்? சும்மா பேசணும்னு தான் வந்தான். விடு. லாக் பண்ணிட்டே இருக்க மாட்டியா? லாக் பண்ண ரூம்ல தான் அவன் வந்தான். இப்படி வந்தான்னு எனக்கே தெரியல. சரி இரு, அன்பண்ணா கிட்ட சொல்றேன். இதை போய் ஒண்ணு வேணா உன் வேலையை மட்டும் பாரு. எதுவுமே பண்ணல. பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் பேசிட்டு மட்டும் போயிருப்பான்னு என்ன நம்ப சொல்ற? சத்தியமா பேசிட்டு தாண்டி போனா. நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா? கேட்டு தொலைற. என்ன பண்ணாலும் சொல்ல போறது கிடையாது நீ. உண்மையாலுமே அவன் பேசிட்டு போயிட்டான். வேற ஒன்னும் நடக்கலப்பா. அம்மா வந்து என்ன பேசிட்டு இருந்தா? ஏதோ ஆபீஸ் விஷயத்த பேசிட்டு இருந்தான். ஏதோ பேசிட்டு இருந்தானா நீ காதுல வாங்கலையா? அவன் ஒரு பைத்தியக்கார. அவன் பாட்டுக்கு பேசுறான்னு நான் காதுல வாங்கல. இது உண்மைதானா? இது தாண்டி உண்மை. அவன் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டான். அவன் தான் ஒரு லூஸ் ஆச்சு. இப்படிதான் அடிக்கடி பண்ணுவான். அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னா புரியலையே. எனக்கு என்னமோ அன்பண்ணா கிட்ட இல்லைன்னா ஜீவா கிட்ட சொல்றதுதான் நல்லாதுன்னு தோணுது. பைத்தியம் அவ வந்து பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன். இதை சொல்லி இன்னும் பயன்படுத்த போறியா? அப்படி எல்லாம் இல்லடி அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அந்த நாய் ஏதோ பிளான் போட்டிருக்குன்னு தோணுதுடி. அப்படியெல்லாம் போட முடியாதுடி. அன்பை தாண்டி எல்லாம் வர முடியாது. இதுல ஜீவானா இருக்காங்க. ஏன்டி இப்படி பண்ற? தான் சொல்றேன். அவங்க வந்து நம்ம கூட நிக்கணும்னா அவங்க கிட்ட சொல்லணும் இந்த விஷயத்த. எல்லாமே மறைச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன் அது தப்புடி. இப்ப சாமி ஏதாவது நடந்திருந்தா சொல்லலாம். பேச வந்தது மாதிரி சொல்லணும். இப்ப சொல்றதுல என்னடி? ஒன்னும் இல்லடி. ஃப்ளீட் ஒழுங்கா நிக்கல போல புடிச்சுக்கிட்டே இருக்க. ஆமாண்டி ஃப்ளீட் ஒழுங்காவே நிக்க மாட்டேங்குது. ஆனா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டேன். அட அரமண்டல் இப்படியே புடிச்சிட்டு வந்துட்டு இருந்தியா? பின்ன என்னடி பண்றது? ஒழுங்கா நின்னா கூட பரவாயில்ல. என்னை விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம வந்துட்டு நீ என்ன பேசிட்டு இருக்கியா? இல்லடி கூப்பிட்டு இருந்தா வந்திருப்போம். மேடி போனீங்க என் கையில இருந்துச்சு. இதுல வேற கையில பூ வேற. பாக்குற எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த பொண்ணு என்ன பைத்தியம் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சிருக்க
நீ நார்மலா நடந்து வரது பாத்தே நினைச்சிருப்பாங்க அவங்கலாம். படிச்சுன்னு வையண்டி, அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. சரி சரி, எனக்கு வந்து ஃபிளீட் மட்டும் எடுத்து விடுறீ. மேடம் எப்ப மட்டும் கூப்பிடுறீங்க? வர முடியுமா முடியாதாடி? வரேன்டி, ரொம்ப பண்ணாத. என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்காம இவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டுட்டு போறவெல்லாம் கிடையாதே. இல்ல என்னமோ இன்னைக்கு நைட் நீ ஹாப்பியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போமே. என்னம்மா கலக்கிட்ட தானே? ரெண்டு போட்டுட்டேன்டி, நீ கவலைப்படாத. சூப்பர்மா, இதை எப்படிம்மா கொண்டு போய் கொடுக்கறது? இரு, நம்ம கொடுத்தா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். அதனால ஒரு ஆளை வச்சிருக்கேன், வரட்டும். நாங்க இதை போய் கரெக்டா அந்த 2 பொண்ணுங்க கிட்ட கொடுத்துருங்க. யாருன்னு தெரியல, அங்க நிக்கிறாங்க, அவங்க தான். சரியா? ஓகே மேம். யாரு கொடுத்தான்னு கேட்டா ஃபேமிலில இருந்து கொடுத்தாங்க, நீங்க கூப்பிட்டாங்க, காதல விழுகல போலன்னு சொல்லுங்க. உங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. சரி மேம். உங்க குடிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு கிட்ட வாங்க. ஓகே மேம். சரி மேம், நான் வரேன் மேம். கொடுங்க மேம். கரெக்டா கொடுத்துரு. ஏமா நைட்டுக்கு இப்பவே கொடுக்க சொல்றாங்க அந்த டாக்டர்? இப்ப கொடுத்தாதான் நைட்டுக்குள்ள மயக்க போடுவாங்களாண்டி. அந்த மாதிரி டேப்லெட் தான் இது. சரி ஓகேம்மா, வாங்க போலாம். இங்க நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், குடிக்க மாட்டாங்க. சரி போலாம், மாத்திரையை பத்திரமா வச்சுக்கோ. ஓகேம்மா. சொல்லுங்க, நான் என்ன இங்க வந்திருக்கீங்க? இல்லம்மா, உங்களை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தாங்களா, நீங்க வரலையே, அதான் ஜூஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படியா? நான் அம்மாவா கொடுத்தாங்க? ஆமா, மத்தியானம் ஆயிடுச்சுல, இன்னும் சாப்பிடல, அதனாலதான் கொடுத்து விட்டாங்க. சரி, நான் கொடுங்க. முழுசா குடிக்கணுமா? நான் குடிச்சுக்கிறோம். குடிச்சிட்டு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருவேமா? நாங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறோம். இல்ல, நீங்க என்கிட்டயே கொடுத்துருங்க. சரி, நான் கொடுக்கறேன், இருங்க. குடிக்கிறாங்க, நல்லா குடிக்கட்டும். கொடுக்க சொன்னாங்க, குடுக்குற வேலையை கரெக்டா பண்ணிட்டோம். என்னடி ஜூஸ் இது இப்படி இருக்கு? உனக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. கூட எனக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். என்னன்னு தெரியல, என்ன கலக்குறாங்கன்னு தெரியல. விடு. ஆமாண்டி, குடிச்சிடலாம். அம்மாக்கு இந்த ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, தென்ம உண்மைதான். ஆனந்தாங்க. கொடுங்கம்மா. சரிம்மா, நான் வரேன். ஓகே அண்ணா.